வணக்கம் போட்டியாளர்களே, தனி ஒருவன் மேக் சேனல் வழங்கும் நம்பர் ரேங்கிங் இந்த பகுதியிலிருந்து கேள்விக்கான தெளிவான விளக்கங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வணக்கம். நம்பர் ரேங்கிங் இதிலிருந்து ஒரு பேசிக் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு சினிமா தியேட்டரில் படம் பார்க்க போகிறீங்க. முதல் வரிசையில் உட்காந்துருக்கீங்க. இந்த வரிசையில் நீங்கள் எத்தனாவது இடத்துல உட்காந்துருப்பீங்க இதையும் பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த ரைட்டு லெஃப்ட்டு இதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதல் வரிசையில் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அதில் லெஃப்டிலிருந்து நீங்கள் 15வது இடத்துல உட்காந்துருக்கீங்க. 14 + 1 நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ரைட்டில் இருந்து 20வது இடத்துல உட்காந்துருக்கீங்க. 19 + 1 20வது இடத்துல. ஆக முதல் வரிசையில் எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க? 19 20 14 34 பேர். இந்த பக்கம் லெஃப்டிலிருந்து இந்த பக்கம் ரைட்டிலிருந்து இதை ரொம்பவும் கவனமாக தெரிஞ்சுக்குங்க. அதே சமயம் உங்களுக்கு ரைட் பக்கம் எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க? உங்களுக்கு ரைட் பக்கம் 19 பேர் உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு லெஃப்ட் பக்கம் எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க? 14 பேர் உட்காந்துருப்பாங்க. இந்த இடத்த ரொம்பவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கற்பனையாக ஒரு படமும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் என்பது இந்த பக்கம் வரும், லெஃப்ட் ஹேண்ட் என்பது இந்த பக்கம் வரும். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. குமார் ரேங்க்ஸ் 18th in a class of 49 students. What is his rank from the last? மொத்த மாணவர்கள் 49. குமாரின் ரேங்க் 18 ஆரம்ப இடத்திலிருந்து. 17 + 1 18 குமார். குமாருக்கு ரைட்டு பக்கம் எத்தனை பேர் இருப்பாங்க? 17 + 1 -18 31 பேர் இங்கே இருப்பாங்க. 31. இந்த கேள்வியில் வாட் இஸ் ஹிஸ் ரேங்க் ஃப்ரம் த லாஸ்ட்? இந்த இடத்திலிருந்து குமாரினுடைய ரேங்க் எவ்வளவு? 31 + 1 32. கேள்வியை பார்த்தவுடன் இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் செய்வது? கொடுக்கப்பட்டது 49 எண்கள். 18 என்பது இதை கழிச்சிருங்க. 31 பேர் பின்னாடி இருப்பாங்க ரேங்கில். +1 கூட்டுங்க 32. விமல் ரேங்க் 9th from the top and 38th from the bottom in a class. How many students are there in the class? விமல் 9th from the top. 8 + 1 விமல். 38 from the bottom. 37 + 1 விமல். மொத்தம் 37 38 46. In a class of boys stands in a single line. One boy is 19th in order from both ends. How many boys are there in the class? ஒரு வகுப்பில் பையன்கள் ஒரே வரிசையில் நிற்கிறாங்க. அதில் ஒரு பையன் 19வது இடத்துல நிற்கிறாப்படி. ஃப்ரம் போத் எண்ட் இந்த வார்த்தையை கவனிச்சுக்குங்க. 2 பக்கம் கூட்டினாலும் 19 வரணும். இந்த இடத்துல பாய் 18 + 1 19. 18 + 1 19. மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 18 18 36 1 37. In a row of boys, Jeevan is 7th from the start and 11th from the end. Jeevan 7th from the start. 6 + 1 7th Jeevan
மற்றும் 11th from the end 10 plus 1 11. Second row, in another row of boys, Mohan is 10th from the start. 9 plus 1 Mohan 10th and 12th from the end 12th. 11 plus 1 12. How many boys are there in both row? First row and second row. 17 21 total 38.